இந்த உலகம் வந்து அவரை காணாது. ஏன்னாக்க இயேசு கிறிஸ்துவ இந்த உலகம் விசுவாசிக்கல, நம்பல. ஏன்னா 15லயே நம்ம பார்த்துட்டோம். அவர்கிட்ட அன்பா இருந்து அவரோட கற்பனைகளை யாரெல்லாம் கைக்கொள்றோமோ, அவங்களுக்கு தான் ஆவியானவர தந்தருளும்படியாக நான் வேண்டிக் கொள்வேன் பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார். ஸோ இன்னைக்கு உங்களுக்குள்ள இன்னும் அந்த ஆவியானவர் வரல. உலகம் அவர் ஆவியானவர காண மாட்டாது. அவர பெற்றுக்கொள்ளவும் மாட்டாது. ஏன்னா உலகத்துக்கும் நம்மளோட ஆவியானவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லைன்னா அவங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல, ரட்சிப்புக்குள்ள வரல இல்லையா? சோ யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவ அன்பு கூறி அவர் சொல்ற கற்பனைகளை ஃபாலோ பண்றச்சே, அவர் மத்தவங்கள அந்த அப்படிப்பட்ட நபர்களுக்காக பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்வார். ஆவியானவர் அவர்களை நிரப்புவார். அவர்களே அந்த ஜனங்களை ஆளுகை செய்வார். சோ இந்த இடத்துல உலகம் காணாது. ஆனா நீங்களோ இந்த உலகத்தை என்னவா அவர் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆவியானவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணி, அதாவது நம்ம வெளிப்புறமா சரீரத்துல வர ஒரு ஆவியானவர் அபிஷேகத்தின் மூலியமா வர ஒரு பிரசனத்தின் மூலியமா வர ஒரு ஒரு வல்லமையினால நமக்குள்ள ஒரு வித்தியாசங்கள் ஒரு மாறுதல் நம்மளால உணர முடியும். அது கண்டிப்பா நடக்கும். ஆனா நமக்குள்ள தங்கி இருக்கார் இல்லையா ஆவியானவர், இந்த வெளிப்புறமான இந்த ஒரு இது மாத்திரம் இல்ல. கண்டிப்பா ஆவியானவர் வரச்சே நம்மளுக்கு ஒரு பிரசனத்தினால இப்போ நம்ம கரண்ட் ஏதாவது ஷாக் அடிச்சா நம்மளுக்கு அந்த பாடி அப்படியே ஷேக் ஆகும், சிவரும், அதெல்லாம் நடக்கும். ஆனா அது மட்டும் போதாது. ஆவியான நம்ம உள்ள வந்து தங்கி இருக்கறச்சே அவரை குறித்து அவர் வந்து நம்மள சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நம்மளோட பேசுவார். உணர்வுள்ள ஆவியை தருவார். நம்மளோட அவர் வந்து ஒரு உறவாடல் செய்து கொண்டே இருக்கறச்சே உரையாடல் செய்து கொண்டே இருக்கறச்சே என்ன ஆகும்னாக்க அவரை நம்மளால உணர முடியும். அவர் சத்தத்தை மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். அவர் பிரசனத்தை உணர முடியும். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கனால நாம அவரை காணவும் முடியும், அவரை உணரவும் முடியும், அவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு சாட்சியா வாழ்ந்து காமிக்க முடியும்.